ஸோ வணக்கம் பாகியஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோசி கேமிங். நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஒரு விசித்திரமான கேம் தாங்க. இந்த கிரவுண்ட் வச்சு நம்ம விளையாட போகிறோம். இங்கே வாங்க, இந்த கேம்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க. ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம கூட யார் திரும்ப விளையாட போகிறோம்? என் ஃப்ரெண்டு பிரவீன் தான் கைஸ். இதாக இருக்கான் பார்த்தீங்கன்னா, ஆம்னி கோகு. அவன் தான் என் ஃப்ரெண்டு பிரவீன். ரைட், இன்றைக்கி நானும் அவனும் வந்து 99 நைட்ஸில் வந்து எவ்வளோ நாங்கள் வந்து சர்வே ஆகிறோம் அப்படி தான் நம்ம வந்து இந்த கேம்லேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேம்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா இந்த கேமை. ரைட்டு, இந்த கேமோட கான்செப்டை நான் வந்து சொல்லிடுறேன் பையன்ஸ். 99 நைட்ஸ் நம்ம வந்து இந்த இதில் இருக்கணும். அதாவது அந்த காட்டில் வந்து விசித்திரமாக வந்து நிறையா இது நடக்கலாம். நம்ம வந்து இந்த மிஸ்ஸிங் ஆன 4 சில்ட்ரனை நம்ம வந்து காப்பாற்றணும். அதான்ப்பா கேமர்ஸ் இந்த கேமோட கான்செப்டே. ரைட்டு, பாங்க இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டு, ஓகே இப்போதைக்கு நான் பிரவீனே மட்டும்தான் வந்துடுவோமா பயமோஸ். நம்ம பேரை கொடுத்தேன் இன்னும் அதெல்லாம் நம்ம கூட. சரி ஓகே என்னோட அப்போ தான் நான் அமைதியாக வருது. ரைட்டு நம்ம போய் மரத்தை போய் நம்ம வெட்டணும். நைட் ஆனால் வந்து மான் வந்துடும் பாயுமோஸ். அதை சொல்ல மறந்துடும் பாருங்க. அந்த மான்கிட்ட வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம், வருமானம் வந்து நம்ம சில்ட்ரன்ஸை காப்பாற்றுறோமா இல்லையா, அதான் பாயுமோஸ் இந்த கேமோட ஃபுல் கான்செப்டு. ரைட்டு, நான் வந்து இங்கே போய் நான் போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து 20 பெட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டேஸ் வந்து அப்படியே 2 days ஆகும். அதனால் நம்ம வந்து பெட்டு உருவாக்குறதுக்காண்டி நான் வந்து போடுறேன். நான் வந்து அந்த ஃபயர் லேம்ப் ஒன்று பார்த்துக்குவோம். அதுவும் இல்லாமல் நமக்கு சாப்பாடு வர தேவையா? இங்கேயே சாப்பாடு தான் இருக்கும் பாய்ஸ். கொஞ்சம் சாப்பாடு வந்து நேரம் இருந்துச்சு. சரி, ஃபயர் வந்து 100% ரீச் ஆகிடுச்சான் பாய்ஸ். இப்போ இல்லைங்க, நான் இதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இருக்கிறத நம்ம வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் பாய்ஸ். நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் மூச்சடிச்சிடலாம். ஏன்னா வந்து நமக்கும் பஸ்ஸுலாம் நம்மளும் வந்து சாப்பிட்டுக்கலாம், அவனும் வந்து சாப்பிட்டுக்குவான். ரெடி கரெக்டாக தானே இருக்குது. இது ரேடியோ தானே. இந்த ரேடியோ வந்து 2 போகுது பாய்மோஸ். நைட் ஆகிற போகுதுன்னு நினைக்கிறேன். இது சரியாக தெரில. எல்லாமே மீட்டு தான் நம்ம கொண்டு வந்தது. எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு. ரைட்டு மரத்தை வந்து வெட்டணும். ஏன்னா கேம்ப் ஃபயர் வேறு அணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சு விட்றாங்க பாய்மோஸ். அதனால் அந்த கேமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சு தான் நம்ம வந்து விளாட போகிறோம். அதான் வந்து ஒரு வழி. அந்த வழியை வச்சு தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து விளையாட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே வந்து நட்டு விட்ருங்க. அது வாட்டுக்கு மரமாக வளர்ந்துடும். அது ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறமா லாஸ்ட்டில் நமக்குள்ளே ஏதோ ஒரு கல்ற மாதிரி இருக்காங்க. நான் போகணுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, டக்குன்னு எடுத்து உள்ளே போடு. போகலாம். ரைட் இதை மாதிரி கேம்ப் ஃபயருக்குள்ளே போட்டுட்டு நைட் இஸ் அப்ரோச்சிங்க. ஆஹா, இன்னும் அப்போ நான் 10 செகண்டில் வந்து நைட் ஆயிரும். போகலான்னு பார்த்தேன். சரி, வேறு என்ன தான் இருக்குது. நைட் அப்ரோச்சிங் வேறு சொல்கிறாங்க. போகணுமா வேணாமா? நானும் இது பயந்துக்கிட்டே போனேன். பார்த்தா நைட் ஆகிடுச்சு. குடுன்னு ஓடுறான்னு ஓடிட்டு இருந்தேன். பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அது ஏதோ மண்ணையை சேர்த்துக்கணும். என்ன புதையல் இருக்குது? அங்கே போய் ஒரு புதையலா? சரி, எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சத்தை. சரி, வேறு எங்கிட்டாச்சும் போவோம். அங்கே இருக்கும் பாருங்கள் பாக்கியமோஸ் மானு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் வேணுமா. அதான் பாக்கியமோஸ் மானு. அந்த மானுக்கு வந்து லைட்டை பார்த்தா வந்து அலர்ஜி. அதான் வந்து அதுக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம வந்து லைட்டை வச்சு கேம்ப் ஃபயர் நம்ம வந்து அணைய வராமல் நான் பார்த்துக்கணும்னு விரும்புகிறேன். ரைட்டு, நம்ம எடுத்துகிட்டு வந்ததை வச்சு இதை நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் 2 ரைட்டா சூப்பராக மேப் ஒன்று பண்ணிட்டானா அதனால தான் நமக்கு இல்லையா. சரி பார்த்துக்கலாம். ரைட்டு, இதை டக்குன்னு கட் பண்ணு. இப்படியே 1 நம்ம சர்வே ஆக போகிறோம்னு நினைக்கிறேன்.
இடத்துல நம்ம இருக்கக்கூடாது பாய். பக்கத்தில் உள்ள ஏரியாஸில் இருக்க மரத்தை தான் நம்ம நைட் அப்போ நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படின்னா நம்ம வந்து அது வந்து நல்லா நேரம் நம்ம சர்வ் ஆகுறதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஓகே ஓகே வாங்க. அவ்வளோ 5 தானா? ரைட்டு இதுவாட்டுக்கு அணங்குற போகுது. இப்போ யூனிவர்ஸ் இதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதை அப்டேட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் வந்துருச்சு. அது இதை மட்டும் போட்டுக்கோ. இன்னும் நான் கிட்ட மட்டும் நான் பொடியை உருவாக்கிறேன். ஓகே சூப்பரா அப்படின்னு நான் வந்து பெட்டை அப்படியே உருவாகிறேன். ஓ அவன் சைல்டே போய் கூப்பிட்டு வந்துட்டானா? அப்புறம் சூப்பரா. அப்புறமே பிளட்டு ட்ரேடர் வந்துருக்கானா? ஓகே இவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும். ரைட் அந்த பில்டிங் மேலே வந்து ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஏதாச்சும் பாக்ஸ் இருந்துச்சுன்னு அதில் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்கும். பொருளை வச்சு ஐயோ நிறைய டப்புன்னு வந்து நம்மளை கல்வி பண்ணணும். வந்துங்க லிஸ்ட்டு ஓடி வந்துட்டேன். ரோடு குஞ்சு கிடக்குது பாருங்க. என்னடா ஒன்று தான் இருந்துச்சா? நான் பார்க்கும்போது குஞ்சு கிடந்த மாதிரி இருந்துப்பா. அப்படி சந்தோஷப்பட்டேன். விட்டாச்சு. சூப்பரா. இது நம்மகிட்ட இருந்தது பட்டம் பலாச ஆக்ஸு. இதை வச்சு கட் பண்ணணுன்னு அதை வந்து 5 அதில் நம்ம வந்து என்னது கட் பண்ணி முடிச்சிடலாம் 5 மாஸ். புரி இது வேறு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான் பார்க்கணும். போய் பார்த்துட்டு தான் என் பையனும். சரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இது இல்லை. அப்புறமாட்டு வந்து பஸ்ஸுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால நான் போய் சாப்பிட்டே இருக்கேன். இது இதர்றா இது எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க. சரி கேம்ப் போட்டு நம்ம ரொம்ப தூரம் நம்ம போகக்கூடாது. அப்புறமா நைட்டிஸ் அப்ரோச்சிங் சொல்லிட்டாங்க. நம்ம அதை முடிச்சு ரைட்டு அந்த பில்டிங் மேலே வந்து ஒன்று இருக்கும் பாயிண்ட்ஸ். அது என்னென்னு காமிச்சிடாருங்க. இந்த அறிவு பார்த்திங்கன்னா அந்த லைட்டு. இந்த லைட்டு தான் ரொம்பவே வந்து அவசியமானது. நைட்டு நேரத்தில் நம்மளை மான் குறைச்சிதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த லைட்டை காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு வந்து அந்த மான் வந்து வராது சொல்லப்போனால். சரி வாங்க மேலே போய் ஏதாச்சும் பெட்டி மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே லைட்டு தான் இருக்கா? சரி வந்ததுக்கு இன்னொரு போராச்சு கிடச்சி ஸ்டோர் பண்ணிடலாம். நைட்டிஸ் அப்ரோச்சிங் பயங்க வந்துட்டான். நைட்டு பையன் வந்துட்டான். ஸ்டோரு கடைகள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுங்க. வெயிட் இதை நம்ம கையில் தான் தூக்கிட்டு வரணுமா? ரைட் சூப்பரா. நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து விளாட்றோம்னா சாப்பிட்டுக்கலாம் பாய்ஸ். நான் பசிக்குது ரொம்ப. அப்போ ஒரு விசித்திரமான ஒரு காட்டுக்குள்ளே தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஓ ஷீட் மிகவும் இந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்களோ அது பசிக்குதா? அதுதான் என்ன அது போய் போனா என்னன்னே தெரியல பாய்ஸ். வாடகைகள் அவங்க வாடகை ஒரு வாரத்தில் என்னடா நான் என்னமோ பேசுகிறேன். தம்பி நீ யாருப்பா? ஒரு பாவி ரூப்ளக்ஸ் கேட்பாங்க. நம்மளே வந்து நெருப்பை வந்து நல்லா வச்சு தருவான்.
ஓ இவன் கிட்ட கொடுக்கணுமா அந்த பொம்மையை? பார்த்துக்கலாம். சரி அங்கே ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த லைக் பண்ணி போயிடணும். அதுக்கு என்ன காடு மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலே ஆகலை. ஏதோ ஒரு கிராமம் ரொம்ப நிவாரண பல்றாக இருக்குது. ஓடு நம்மளுக்கு கண்ணு ஆயிரடா உண்மைக்கு கண்ணுடாலே நம்ம நாட்டா கொடூரமா நம்ம கண்ணு தான் நினைச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டோரேஜ் பேக் இருக்குடா. ஸ்டோரேஜே வைக்க முடியல. அப்பா தூடா தூக்குடா காய். சோபா அது தூக்க முடியல. சரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு போய் பார்க்க முடியும். இங்கே பண்ணவங்க தான் போய் யூஸ் பண்ணணும். அந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரைட்டு நான் மறுபடியும் வரேன். இந்த வீட்டுக்குள்ளே தான் நிறையா சேர் இருக்குது பார்க்கணும். ஸோ ஒரு சேர் எடுத்து நம்ம வந்து அதுக்குள்ளே போடுறோங்களேன். 5 விட்டால் நமக்கு வந்து மேட் பண்ணி கொடுத்துரும். இந்த வீடை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது அப்போ நான் போட்ட இப்போ நான் எடுத்த பொருள் எல்லாத்தையும் நான் வந்து போடணும். ஏன்னா ஸ்டோர் ஆக மாட்டேது. நிறைய பூல் இருக்குது. போட்டு மாட்டுக்காரன் சுல்ஃபா இப்போ சண்டேல ஒன்று பாய்ங்க சொன்னது. சண்டேல இந்த டைம் பார்க்குறதுக்கு எப்போ நைட் ஆகும்னே நமக்கு தெரியாது. அதனால் வந்து இதை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த நைட் ஆகிறக்குள்ளேயே நம்ம வந்து வந்துக்கலாம் டக்குன்னு வீட்டுக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம பொருள் எடுத்துடணும். ரைட்டு நம்ம விட்ட மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களே. நம்ம வந்து இன்னொன்று பெட்டு மேலே வந்து வெயிட் பண்ணிடலாம். பார்க்கணும் ஸ்டோரு 15 கூட நம்ம கடையில் போடுவோம். சரி 15 ஆமாம் திருச்சி யுவர் அங்கிரியா? ஓ ஷீட். சரி விடு கிடச்ச வரைக்கும் லாபம் தான். சரி டக்குன்னு நம்ம போகணும் பாக்கியமா. நான் இப்போ செத்துருப்பேன் டக்குன்னு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு அங்கிரி மயக்கீழே வந்துடா. சாப்பிடு இந்த பிரவீன் பையன் போடுவான்டலே சாப்பாடு ஆகிட்டு. சரி நான் ஒரு 15 விட்டு நம்ம பண்ணிட்டோம் பாயணும். சரி அதாச்சும் எடுத்துகிட்டு வந்துருக்கியா? சரி இதை வச்ச வந்து ஓட்டலாம். உங்களுக்கு பசி நெல்லு அப்போ நைட்டு வீட்டு கிடச்சிருக்கோம். ஸ்டீல் பண்ணலாம். சரி உங்களுக்கு பசி சாப்பிடலாம். வெயிட் பாய்ஸ் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து 5 நாள் வரைக்கும் நம்ம சர்வே ஆகிருக்கோம். ஒரு நிமிஷம் இருக்கா? சரி பார்த்துக்கலாம். வேறு ஏதாச்சும் இருக்கா? நம்ம விட்டு ஏதாச்சும் எடுப்போம். பக்கத்தில் இருக்கிற விட்டுலாம் பாய்ஸ் நம்ம எடுத்தோம். நைட்டு நேரம்னால கதை முடிச்சுருப்பான் என்னோட. ரைட்டு பாய்ஸ் ரைட்டு நான் எல்லாத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே 5 ரூபா நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம கொடுக்கலாம். ஓகே
5 உட்டு 20 உட்டு ஒரு பெட்டு வாங்கிட்டேன்ல நான் அதை ப்ளேஸ் பண்ணுவாங்கல்ல ரைட்டில் போடலாம்ல. சரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் இன்றைக்கி 2 அடி அடிச்சு அந்த ஓனாய்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று போடணும். வாடா அடியே விட்டுருங்க. ஒரு ஓனாய் வர விடும். அந்த ஓனாய் வந்து எடுக்க விட மாட்டேதுங்க. அந்த ஓனாய் இப்போ 2 அடி அடிச்சிட்டோம் கட்டுறோம். நான் அந்த மீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த இதை எடுத்துப்பானே மண்டையா ஏதாச்சும் நியூவாக இருக்கடா. சரி ஏதாச்சும் இருக்கேன் கண்ணுக்கான புள்ளி தான் இருக்குது. நான் மறுபடியும் மூடிட்டு போயிட்டேன். சரி நம்ம திறப்போம் என்ன இருக்குது இங்கே முடிக்கிட்டு இருக்கோம் யூனிவர்ஸ். சரி சூப்பர். இது ஒன்றுடா தாண்டா கடுப்பாகிறது. இது நம்மளை பசிக்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசினா மூலயமா தெரியும். ஓகே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சரி ஓகே நம்ம எப்போது கட்டோம்னா யார் போய் எவ்வளோ சொல்லுவேன் இவன் கூட கட் பண்ணிப்பான். சின்ன பையன் கூட வர பார்க்குறான். வீக்கிட்டு அடிச்சான் புதுசாக இருக்கேன். ஏதாச்சும் நிறையா மீன்ஸ் தான் நிறையா மாதிரி எனக்கு போச்சு. போயிட்டு ஒரு அடி கூட வாங்காம ஐயோ இது வந்து பில்ட்டு ட்ரேடர்னு ஒருத்தன் ரொம்ப பயங்கரம் சொன்னே கேட்பேன். இதை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதாச்சும் தருவோம். அதை நம்ம அவன்கிட்ட வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம போகலாம். இது ஒரு செல்ஃபோ ரெடியாக்குப்பா. உட்டன் ரெயின் ஸ்டோரேஜ் இதில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜர்ன்னு நம்ம போட்டு வச்சுக்கலாம் எல்லா உட்டுமே. அதாவது வந்து உட்டே நம்மளால் போட முடியாது. அதனால் இதை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது கண்டிப்பாக வரும் ரைட்டா. அது மிஸ்டீரியஸு குரூப்பை நம்ம கேம்பை நோக்கி வராங்களா. சரி அதுக்கு என்ன இப்போ திடீர் வராங்கடா பாய்ஸ் என்னடா வரீங்க முன்னாடி வாடா. சரி நம்ம பெண்ணுக்கு வேலை வந்தாச்சு. டாப் டாப் சரிப்படா. சரி நான் அவனை அரிச்சுக்கலாம். அவ்வளோதான் நான் செத்துறானா. ரைட்டு இந்த நாயை எரிச்சு விட்டாவாச்சும் ஒரு ஏதாச்சும் கிடச்சி எரிச்சிட்டோம் பையன் சொன்னேன். சின்ன பையன் அப்படி தூங்குறானா. அடுப்புங்கிறான். சரி சரி அது எடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். ரைட்டு மரத்தை பக்கத்தில் எல்லா மரத்தையும் நம்ம வந்து வெட்டி நம்ம புக்கு ஸ்டோரேஜ் இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். பையனா சரி நம்ம குட் ஐடியா. ஒரு 1-0 அவ்வளோதான் ஆயிடுச்சு. காலையில் ஆயிடுச்சு. ரைட்டு ஒன்றுப்பா இதான்ப்பா இந்த ஒரு நாள் தான்ப்பா ஜிம்னாஸ். இந்த பார்ட் 1க்கான வீடியோ பார்ட் 2 நான் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா ஜிம்னாஸ்.
சரி, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு பையன் வீடியோ. ஏய் ஏய் என்னடா குதிரை போகுது? குதிரை ஏய்ப்பா நின்றா நின்றா என்னடா இருக்கு? என்கிட்ட ஏதாச்சும் வாங்கிக்கலாமா? சரிப்பா யமாஸ், சரி விடுங்கப்பா யமாஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி பாய் ஃப்ரம் கோசி கேமிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட், சரி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் கோசி கேமிங் கைஸ். பாய் பாய் கைஸ்.